ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியா. ஸோ ஆர்சிஎஃப்எல்ல தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்த வேகன்சி வந்து 74 வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 22,000 60,000 வரைக்கும் இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரி ஆகும். ஸோ ஜூனியர் ஃபயர்மேன் உட்பட வந்து ஒரு 5 விதமான டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். பெண்களுக்கெலாம் வந்து ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து 25 ஜூலைக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ராஷ்ட்ரியா கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர் லிமிடெடில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நவரத்னா கம்பெனி தான், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் தான். ஸோ இங்கேருந்து வந்து உங்களுக்கு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு ஆப்ரேட்டரில் வந்து பாருங்கள் கெமிக்கல் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாய்லர் ஆப்ரேட்டர் கேட்டகரி, ஜூனியர் ஃபயர்மேனு, நர்ஸ் கேட்டகரி, டெக்னீஷியனில் வந்து பாருங்கள் இன்ஸ்ட்ருமெண்டேஷனு, எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கலுக்குலாம் வந்து கொடுத்துருக்காங்க. வேகன்சி பொறுத்த வரைக்கும் 74 வேகன்சி இருக்குது. அந்த வேகன்சி எல்லாமே வந்து பாருங்கள் உங்களுக்கு அந்தந்த போஸ்டிங் வைஸாக கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. எந்தெந்த கம்யூனிட்டிக்கு வந்து வேகன்சி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துட்டு கரெக்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு சேலரிலாம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆப்ரேட்டரில் வந்து நீங்கள் கெமிக்கல் ட்ரைனிங்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா சேலரி வந்து 22,000 உங்களுக்கு 60,000 வரைக்கும் சேலரியுமே வந்து வரும். இதில் வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் நீங்கள் பிஎஸ்சியில் வந்து கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த என்சிவிடிக்கான சர்டிஃபிகேட், அந்த ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மினிமம் பர்சன்டேஜ் வந்து பாருங்கள் ஓபிசி கேட்டகரியில் வரீங்கன்னா 55% நீங்கள் வந்து எடுத்துருக்கணும் அந்த டிகிரியில். அதே எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 50% நீங்கள் பர்சன்டேஜ் வந்து எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 35 வயசு வரைக்கும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே ஓபிசியாக இருந்தால் 33 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங், இந்த பர்டிகுலர் போஸ்டிங்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். எய்தர் ஆர் குவாலிஃபிகேஷனுமே கொடுத்துருக்காங்க. அதாவது டிப்ளமோவில் நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் உங்ககிட்ட வந்து பாருங்கள் அந்த 1 இயர் போட்டுக்கான அப்ரெண்டிஸ்ஷிப்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பாருங்கள் ஸோ 12th நீங்கள் சயின்ஸ் முடிச்சுட்டு டைரக்ட் அட்மிஷனாக செகண்ட் இயராக நீங்கள் வந்து பாருங்கள் நீங்கள் அந்த டிப்ளமோ கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கேட்டகரி வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ ஆப்ரேட்டர் பாய்லரில் வந்து பாருங்கள் ஆப்ரேட்டர் கேட்டகரி. இதுக்கு நீங்கள் வந்து 10th வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். ஸோ 10th முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பாய்லர் அட்டண்டன்ட்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து எஸ்டி கேட்டகரியில் வந்து 35 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சேலரி வந்து பாருங்கள் 20,000 55,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும். ஸோ இதில் எய்தர் ஆர் குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் நீங்கள் 10th முடிச்சுட்டு என்சிவிடியில் வந்து நீங்கள் பாய்லர் அட்டண்டன்ட்கான சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த கேட்டகரி வந்து பாருங்கள் உங்களுக்கு ஜூனியர் ஃபயர்மேன் கேட்டகரிக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா 18,000 42,000 வரைக்கும் சேலரி. இதுக்கு வந்து நீங்கள் 10th முடிச்சுட்டு 6 மந்த் ஃபுல் டைம் கோர்ஸாக வந்து நீங்கள் வந்து ஃபயர்மேன் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெவி வெஹிக்கிள் மோட்டார் வெஹிக்கிளுக்கான டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கணும். ஏஜை பொறுத்த வரைக்கும் எஸ்டி கேட்டகரியில் வந்து 34 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பாருங்கள் நர்ஸ் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் 12th முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 3 இயர்ஸ் வந்து நீங்கள் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரிக்கான கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது அப்படி இல்லைன்னா நீங்கள் பிஎஸ்சியில் வந்து நர்சிங் டிகிரி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து ஸோ அந்த இதில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் 36 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்சி கேட்டகரியில். ஸோ அடுத்து வந்து பாருங்கள் டெக்னீஷியன் லெவல் கேட்டகரிக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஸோ உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் இது எல்லாத்துக்குமே வந்து பாருங்கள் பிஎஸ்சி டிகிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த இதில் வந்து நீங்கள் அதுக்கான பிளான்ட்டுக்கான அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்சிவிடிக்கான சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி தான் வந்து ஒரு கேட்டகரிக்குமே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ டிப்ளமோ டிகிரி முடிச்சவங்க, ஐடிஇ முடிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது போஸ்ட் வைஸாக உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ 12th முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ அந்த ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃபரி இந்த மாதிரி கோர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் 1 by 1 நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த குவாலிஃபிகேஷன் மீட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் சொன்ன பற்றில அது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் அதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிலேயே கொடுத்துருந்தாங்க. அதுதான் நீங்கள் பார்த்துக்கணும். ஏஜ் லிமிட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேட்டகரிக்கெலாம் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு ரூ. 700 வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே பே பண்ணிக்கலாம். நேச்சர் ஆஃப் ஜாப் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து போஸ்டிங் வைஸாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ தனித்தனியாக வந்து உங்களுக்கு இந்த ஜாப் வந்து எந்த மாதிரி வந்து ஒர்க் இருக்கும் அப்படிங்கிற நேச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி நான் சொன்ன பற்றில பேசிக் பே தான் அந்த 22,000 60,000 நான் சொல்லியிருந்தேன் பற்றில அது 22,000 பேசிக் பே தான். இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து வரும். இங்கே கொடுத்துருக்காங்க பற்றில ஸோ இங்கெல்லாம் அலவன்ஸ் இருக்குது பற்றில அந்த அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 46,200 வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் மந்த் சேலரியே வந்து வரும். பாய்லர் ஆப்ரேட்டருக்குலாம் 42,000 வந்து இருக்கும். ஜூனியர் ஃபயர்மேனுக்குலாம் 37,800, நர்ஸ் கேட்டகரிக்கும் 46,200 இந்த மாதிரி வந்து
சேலரி வந்து உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்கள் இன் ஹேண்ட் சேலரியாக உங்களுக்கு வந்து வரும். செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் அதை ஃபாலோ பண்ணி ஸ்கில் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் வந்து சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜில் நீங்கள் எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமே வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட்டுமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு போஸ்ட்டுக்கு வந்து 1:7 ரேஷியோ படி உங்களுக்கு நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஃபயர்மேன் ஜூனியர் ஃபயர்மேன் கேட்டகரிக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல்லாம் வந்து இருக்கும். ஃபிசிக்கல் எண்டோரன்ஸ் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் ஃபிசிக்கல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். அது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஹைட்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. ஹைட் வந்து 172 வந்து இருக்கணும். மென்னாக இருந்தால். விமனாக இருந்தால் உங்களுக்கு 162 வந்து இருக்கணும். வெயிட் வந்து 50 kg வந்து இருக்கணும். ஜஸ்ட் வந்து பாருங்கள் 81. எக்ஸ்பென்சரில் வந்து பாருங்கள் 86 வந்து இருக்கணும். விஷன் பேராமீட்டர் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நர்ஸ் கேட்டகரிக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட்லாம் வந்து இருக்கும். அது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக இது வச்சு தான் உங்களுக்கான செலெக்ஷனே வந்து இருக்க போது. வெயிட்டேஜ் மார்க்குமே வந்து பாருங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவு டு அப்ளைல வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ஃபீஸ் பேமெண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து இங்கே 1 by 1 இருக்குது. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அதுக்கான ஃபைல் சைஸ் எல்லாமே வந்து பாருங்கள் இங்கே 1 by 1 கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 25 ஜூலைக்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.